Alhamdulillah, ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu. Praise be to God, there is no other God beside him. புகழ்ச்சி கடவுளுக்குரியது, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது how to talk to God, கடவுள்கிட்ட எப்படி பேசுறது. இதை குரான்ல எல்லாம் நிறைய வசனங்கள்ல டிஃப்ரெண்ட் சினாரியோவில் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தூதர்கள் நபிமார்கள்லாம் எப்படி அல்லாட்ட கம்யூனிகேட் பண்ணாங்க அப்படிங்கிறத, அதே மாதிரி அல்லாஹ் பதில் அளிக்கிறேன், நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற வாக்குறுதியும் குரான் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் அல்லாஹ் லிசன் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை பற்றி ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கு இப்னு அரபின்னு ஒரு சூஃபி இருந்திருக்காரு. அந்த சூஃபி சைன்ட்டோட டீச்சிங்ஸை இப்போ நம்ம பார்ப்போம். இது குரானோட ஒத்து போகக்கூடியது தான். குரானில் அவர் டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவர் சொல்கிறாரு, நீங்கள் கடவுள்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள் சொல்லிட்டு அதுக்கான வழிமுறைகளை சொல்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். In a world filled with noise, many people wonder, does God truly hear me? Is my prayer reaching him? Am I doing right? These questions weigh heavily on the heart, especially when prayer feels like speaking into silence. இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்தில் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏகப்பட்ட நாய்ஸ் இருக்குது. நாய்ஸுங்கிறது சவுண்டு நாய்ஸ் மட்டும் இல்லை, டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நம்மளுக்கு எல்லாருக்குமே ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கிடையில் நம்ம தொழுகிறது, நம்ம கேட்குற துவா, நம்ம பண்ணுற பிரார்த்தனைகள்லாம் கடவுளை போய் ரீச் ஆகுதா? நான் இந்த விஷயத்துக்காக நான் கேட்டுக்கிட்டே இருக்கேனே, கடவுள் பதில் அளிக்கவே இல்லையே, நான் இப்போ என்ன ஒன்றும் இல்லாததுக்கு தான் நான் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேனாங்கிற மாதிரியான பல சந்தேகம், கொஸ்டின்ஸு நம்ம மனசில் இயலும். ஆனால் இதுக்கெல்லாம் பதிலாக இப்னு அரபி என்ன சொல்கிறாருன்னா, இவர் இப்னு அரபிங்கிறது அதான் சூஃபி சைன்ட்டு அரௌண்ட் ஒரு 1200 வருஷத்துக்கு முன்னாடி ஈராக்கு இந்த பகுதியில் இருந்த ஒரு பெரிய ஞானின்னு சொல்லலாம். இவர் நிறையா புக்ஸு போயம்லாம் எழுதியிருக்காரு. இவரோட டீச்சிங் கோட்ஸ்லாம் அதிக உலகத்தில் நிறைய இடத்துல இதை யூஸ் பண்ணுறாங்க. இவரோட இவர் சொன்ன நிறைய கோட்ஸை இதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ப்ரேயருங்கிறது நீங்கள் கடவுள்கிட்ட ஜஸ்ட் வார்த்தைகளை போடுறது கிடையாது. இட் இஸ் அபவுட் பிரசன்ஸ், சரண்டர் அண்ட் சின்சியர் இன்டென்ஷன். நம்ம எந்த அளவுக்கு முழுமையா அந்த பிரசன்ஸ்ல இருக்கோம், சரண்டர் முழுமையா அல்லாட்ட சரண்டர், அதாவது இந்த சப்மிஷன் அப்படிங்கிறது தான் சொல்றாரு. அண்ட் சின்சியர் இன்டென்ஷன், ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்டென்ஷனோட நம்ம ப்ரே பண்ணு, சந்தேகத்துல ப்ரே கூடாது. இது நடக்குமா நடக்காதாங்கிற மாதிரியான டவுட்ல கடவுள்கிட்ட நம்ம கேட்கறது நியாயமா இருந்தாக்கா அது நம்ம முழு மனசோட சின்சியர் இன்டென்ஷனோட முழுசா சரணடைஞ்சு அதை கேட்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. He believed that you speak to Allah with your whole heart. You are not merely making request. You are entering into sacred relationship where listening becomes as important as speaking. நீங்க ஜஸ்ட் நம்ம துவா கேட்கறதுல வெறும் ரிக்வெஸ்ட் அப்ளிகேஷனை மட்டும் நீங்க போடுறதா நினைச்சுக்காதீங்க. நீங்க ஒரு கான்வர்சேஷனுக்குள்ள போறங்க. நம்ம எல்லாத்த விட உயர்ந்த, நம்மளெல்லாம் படைச்ச, எல்லாத்தையும் ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற அந்த கடவுள் கூட ஒரு கான்வர்சேஷனுக்கு போற அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட போங்க. அதாவது முழு மனசோட முழு பயபக்தியோட போங்க அப்படிங்கறத சொல்றாரு. அந்த கான்வர்சேஷன்ல நீங்க எந்த அளவுக்கு நீங்க உங்களோட வார்த்தைகளை
துவாவா வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க லிசன் பண்றதுக்கு ரெடியா இருக்குன்னு. கடவுள் என்ன சொல்ற வராருங்கிறத உங்களால புரிஞ்சிக்க முடியும், உங்களால உணர முடியும். அந்த லிசன் பண்றதுக்கான இதோட அந்த இன்டென்ஷனோட போங்க. ஜஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் ரிக்வஸ்ட் மட்டும் எழுதி லெட்டர் பாக்ஸ்ல போடுற மாதிரி அந்த மாதிரி நம்ம அனுப்பக்கூடாது அப்படிங்கறத சொல்றாரு. சூரா 50:16 அல்லாஹ் சொல்றாங்க, we created human and we know what he whispers to himself, we are closer to him than his jaguar vein. இது நம்ம எல்லாருக்கும் நம்ம அறிஞ்ச வசனம் தான் இது. நம்ம மனிதர்களை படைச்சோம், அவன் மனசுக்குள்ள என்ன கிசுக்கிறான் அப்படிங்கறத நான் அறிவோம் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றாங்க. உங்களுடைய பிறடி நரம்புக்கு விடவும் அருகில நான் இருக்கேன் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றாங்க. ஸோ இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது அல்லாஹ் ரொம்ப ஒரு டிஸ்டன்டா ஏதாவது இது கேலக்சி எல்லாம் தாண்டி யூனிவர்ஸ் எல்லாம் தாண்டி ஏதோ ஒரு இடத்துல உயர்ந்த இடத்துல இருக்கிற அல்லாஹ் அப்படிங்கிறது கிடையாது. அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்காங்க, நம்ம பிறடி நரம்பு விடவும் அருகில இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப நியரஸ்ட் பாயிண்ட்ல அல்லாஹ் தான் இருக்காங்க. நம்ம அல்லாஹ் தூரத்துல இருக்காங்கன்னு நினைக்க வேணாம். அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறது, நம்ம பேசுறது, நம்மளோட சிந்தனையில என்னென்ன விஷயம் ஓடுது எல்லாத்தையுமே அல்லாஹ் அறிஞ்சவங்களா இருக்காங்க. Prayer is not a transaction, it is conversation between God and his creation, and in that conversation you are never alone. இதுதான் இது இப்னு அரபி சொல்லியிருக்காரு இந்த கோட். என்னன்னா பிரேயருங்கிறது ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு டீல் முடிக்கிற மாதிரி கிடையாது. இட் இஸ் எ கான்வர்சேஷன் பிட்வீன் த கிரியேட்டர் அண்ட் ஹிஸ் கிரியேஷன். படைத்தவருக்கும் படைப்புக்கும் இடையில நடக்கிற பேச்சுவார்த்தை அது. அப்படி ஒரு பேச்சுவார்த்தைங்கும் போது இன்னொரு ஆளு பிரசன்ஸ் 100% இருக்குன்னு அர்த்தம். அதுதான் சொல்றாரு, இன் தட் கான்வர்சேஷன் யூ ஆர் நெவர் அலோன். நீங்க தனிமையில உட்காந்துட்டு தனியா அல்லாஹ் கிட்ட துவா கேட்கறதுங்கிறது கிடையாது. அது அல்லாஹ்வும் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு கான்வர்சேஷனா தான் நடக்குது, நீங்க தனிமையில இல்ல அப்படிங்கறத சொல்றாங்க. சூரா 2:186, when my servants ask you about me, I am always near, I answer their prayers when they pray to me. The people shall respond to me and believe in me in order to be guided. சூரா 2:186. என்னோட அடியார்களை என்னை பத்தி கேட்கும்போது சொல்லுங்க, நான் உங்களோட பிரார்த்தனைகளுக்கு பதில் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் பதில் அளிக்கிறேன். நம்ம எவ்வளவோ துவா கேட்டிருப்போம், அல்லாஹ் இந்த வசனம் படி அல்லாஹ் பதில் அளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதை இன்னும் உணராம தான் இருக்கோம். எனக்கு இப்ப எத்தனையோ துவா நம்ம கேட்டிருக்கோம், இதுக்கு அல்லாஹ் கிட்ட இருந்து டைரக்டா ரிப்ளை வரலங்கிற மாதிரி தான் நம்ம பர்சனலா என்ன நினைச்சாக்க நான் சொல்லுவேன். நம்ம எத்தனையோ விஷயத்தான் துவா கேட்டிருக்கோம், சில விஷயம்லாம் இதெல்லாம் நம்மளுக்கு ரிசல்ட், ஏன்னா அதை நம்ம உணர தவறிட்டேன் அப்படிங்கிறது தான் உண்மை. உண்மை என்னன்னா அல்லாஹ் நிச்சயமா ஒரு பிரார்த்தனைக்கும் பதில் அளிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வசனம் உணர்த்துது. ஸோ அதை உணர்றதுக்கான அறிவை நம்ம வளர்த்துக்கணும், அந்த ஞானத்தை. அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்றாங்க, ஐ ஆன்சர் their prayers when they pray to me. என்ன வணங்கும் போது நான் அதுக்கான பதிலை நான் அளிக்கிறேன். The people should respond to me and believe in me in order to be guided. அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் அதுபடி நம்ம நடக்கும்போது in order to be guided, நீங்க வழி நடத்தப்படும் பொருட்டு அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ இதே தான் இந்த வசனத்தை தான் இப்னு அரபி புரிஞ்சு அவர் சொல்றாரு, உங்களுக்கு பிரார்த்தனைங்கிறது உங்களுக்கும் கடவுளுக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் சொல்றாரு. ஏன்னா நம்ம ஒன்று சொல்லுவோம், அல்லாஹ் பதில் சொல்றாங்க, நம்மளோட ரிக்வெஸ்ட்டை அல்லாஹ் பதில் அளிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவர் முழுமையா உணர்ந்ததுனால தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. பிரேயர் இஸ் லைக் எ கான்வர்சேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல குரான்ல அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வசனத்தை அவர் ஆழமா புரிஞ்ச நிலையில தான் அந்த கோட்டை அவர் சொல்லியிருக்காரு. இவர் ஒரு 5 பாயிண்ட் சொல்றாரு. நம்மளோட பிரார்த்தனைய புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 5 வகையான யுக்திகள்னு சொல்லலாம், அந்த பாயிண்ட்ஸை சொல்றாரு.
இன்ஷால்லா இந்த 5 பாயிண்ட்ஸையும் பிரேக்குக்கு அப்புறம் பார்ப்போம். இன்ஷால்லா தூபிலல்லா பாவ மன்னிப்பு கேட்போம். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. Praise be to God. There is no other God beside him. புகழ்ச்சி கடவுளுக்குரியது, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. இப்போ அந்த 5 பாயிண்ட்டை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவர் சொல்றது காமன் மிஸ்கன்செப்ஷன்ஸ் அபவுட் பிரேயர். பிரார்த்தனையில இருக்கிற நம்மளோட தவறான புரிதல் என்னென்ன அப்படிங்கிறத சொல்றாரு. Before we learn the right way, let's address the common mistakes that we keep many prayers from touching the heart. சரியான வழிமுறை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம செய்யற காமனான மிஸ்டேக் என்னங்கிறத பார்ப்போம். எது நம்ம ஆள் மனசை போய் தொடுறதுலேருந்து எது தடுக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படின்னு சில பாயிண்ட்ஸ் இருக்கு. ட்ரீட்டிங் ப்ரேயர் அஸ் எ வெண்டிங் மிஷின். Many people approach prayer like inserting a coin into a machine. You say the right word and expect immediate result. But Allah is not a vendor. He is your Lord, your sustainer, your guide. Prayer is not about demanding, but about trusting His wisdom. எத்தனையோ பல பேர் பிரேயரை எப்படி பார்க்குறாங்கனாக்கா, ஒரு தன்னோட தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வெண்டிங் மிஷின் மாதிரி பார்க்குறாங்க. நான் துவாவை போடணும், உடனே அது வெளியில் ரிசல்ட்டாக வரும்னு. நம்ம காயினை போட்டாக்கா எப்படி என்ன சூஸ் பண்ணுறோமோ அந்த விஷயம் ஒரு வெண்டிங் மிஷின்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வருதோ அந்த மாதிரி நடக்கணுங்கிற மாதிரி தான் நம்ம ஹியூமனோட நம்ம தாட் அப்படி தான் இருக்குது. நம்ம அப்படி தான் ப்ரேயரை அப்ரோச் பண்ணுறோம். பட் கடவுள் ஒரு நம்ம அந்த மாதிரி நினைக்க கூடாது. நம்ம துவா கேட்டாக்கா, ரிக்வெஸ்ட் போட்டாக்கா உடனே அதுக்கான அவுட்புட் வரணும்னு. கடவுள் நம்மளை கிரியேட் பண்ணது, நம்மளை சஸ்டெய்னர், நம்மளை பாதுகாக்கக்கூடியவர், நம்மளோட ஆன்மாவை வளர்க்கக்கூடியவர் அவர் தான். அவரோட தயவு கொண்டு தான். ஸோ அப்பேற்பட்ட அல்லாட்ட நம்ம கேட்கறது என்னவா இருந்தாலும் அல்லாஹ் நம்மளுக்கு நல்லதுதான் செய்வாங்க. அந்த ஞானத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ட்ரஸ்டிங் இன் ஹிஸ் விஸ்டம். அல்லாஹ் நடத்தக்கூடிய விஷயங்கள்ல முழு நம்பிக்கையும் உறுதியும் நம்மளுக்கு இருக்குன்னு. ஸ்பீக்கிங் வித்தவுட் பிரசன்ஸ். இதுதான் நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக் தான். முழுமையா அந்த பிரசன்ஸ்ல இல்லாம அல்லாட்ட துவா கேட்கறது. அல்லாட்ட எனக்கு இது நடக்கணும், இப்படி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு துவான்னு உட்கார்ந்தா கூட நம்ம எவ்வளவு நேரம் உட்காந்து துவான்னு கேட்கிறோம். இப்போ உட்காந்து நம்ம துவா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பத்தி நம்ம துவா கேட்கிறோம்னா அல்லாஹ் கிட்ட அந்த முழுமையா அந்த பிரசன்ஸ்ல இருக்கமா, இல்ல ஜஸ்ட் ஃபாஸ்டா ஒரு டைரியில எழுதி மூடி வச்சுட்டு போற மாதிரி நம்ம அந்த மாதிரியான ஒரு ஃப்ளோல இருக்கமாங்கிறத நம்ம பர்சனலா நம்ம பரிசீலிச்சு பண்ணி பார்க்கணும். You might rush through prayers, reciting words mechanically while your mind wanders elsewhere. நம்ம ஜஸ்ட் ஒரு மெக்கானிக்கலா வார்த்தைகளை சொல்றோம். நம்மளோட கவனம் வேற எங்கேயோ இருந்துச்சுன்னா அது சரியான முறை கிடையாது. இதுதான் அந்த சூஃபியும் சொல்றாரு. Words without heart are like a body without soul. ரொம்ப கடுமையான வார்த்தையை சொல்றாரு. ஒரு மனசார வரக்கூடிய வார்த்தைகள், மனசார வராத வார்த்தை, முழு மனசோட வர வார்த்தை தான் சரி. அப்படி முழு மனசோட வராத வார்த்தைக்கு உதாரணம் என்ன சொல்றாருன்னா, ஒரு உடம்பு ஆன்மா இல்லாத ஒரு உடம்பு மாதிரி தான். The Quran reminds us that Allah knows what we whisper to ourselves. So our presence in prayer matters deeply. So கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்தனை வைக்கும் போது நம்ம எந்த அளவுக்கு முழுமையா அந்த இடத்துல இருக்கோம், அந்த பிரசன்ஸ்ல இருக்கோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அப்புறம் இன்னொன்று பாயிண்ட், forgetting that Allah already knows. நம்ம அல்லாஹ் கிட்ட தெரியாத விஷயத்தை கொண்டு போய் நம்ம முன்வைக்க போல, நம்ம அல்லாஹ்க்கு தெரியாத ஒரு விஷயத்தை கொண்டு போய் எனக்கு இது நடந்தா இது எனக்கு இப்படி நடக்கும், எனக்கு இது நல்லது, எனக்கு இது செய்யுங்க, அப்படி கிடையாது. அல்லாஹ்க்கு எல்லாமே தெரியும். நீ ஈவன் நம்ம என்ன துவா கேட்க போறோங்கிறதும் அல்லாஹ்க்கு முன்னாடியே தெரியும்.
ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதை வந்து நம்ம ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணக்கூடிய வேண்டிய விஷயமா இருக்கு. அதுக்காக அல்லாட்ட துவா கேட்கக்கூடாதுன்னு இல்லை, அந்த முழு மனசோட நம்ம அல்லாஹ் கிட்ட அந்த கான்வர்சேஷன் வச்சுக்கும் போது அல்லாவோட பதிலளிப்பு ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சம் பீப்புள் திங்க் prayer is about informing Allah of their needs as if he doesn't already know. Quran tells us Allah knows your thoughts before you speak them. Prayer is not about informing Allah, it is about aligning your heart with his will. பிரேயர் எப்படி பார்க்குறாருன்னா இவர் அல்லாவோட நாட்டத்துக்கு ஏற்ப நம்மளோட மனசை அதில் அலைன் பண்ணிக்கிறது. நம்ம அல்லாஹ்க்கு தெரியாததை ஒன்றும் நீங்கள் போய் சொல்ல போல, நம்ம மனசில் என்ன நினைக்கோங்கிறது நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் அறிஞ்சவங்களா இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மாதிரி அடுத்த பெரிய தப்பு நம்ம சாதாரணமாக மனிதர்கள் நம்ம எல்லாருமே பண்ணுறது, ஒன்லி ப்ரேயிங் வென் யூ நீட் சம்திங். நம்மளுக்கு தேவை இருக்கும்போது மட்டும் அல்லாஹ் கிட்ட பிரார்த்திக்கிறது. மெனி பீப்புள் ஒன்லி டர்ன் டு அல்லாஹ் வென் ட்ரபிள் ஸ்ட்ரைக்ஸ், தென் டிஸப்பியர் வென் லைஃப் பிகம்ஸ் கம்ஃபர்டபுள். ஒரு பிரச்சனைங்கும் போது மட்டும் அல்லாட்ட முழுமையாக போய் அல்லாட்ட சரணடைகிறது. அந்த பிரச்சனையிலேருந்து அல்லாஹ் அவங்களுக்கு விடுவிச்சு விடும்போது அது வேற வகையில் திரும்பி போயிடுறது. True connection with Allah is not built on convenience. It is built on consistency, gratitude and love. ஸோ நம்மளுக்கு தேவைக்கு மட்டும் நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு மட்டும் கன்வீனியன்ஸ்க்கு மட்டும் அல்லாட்ட போய் துவா கேட்கறது கிடையாது. அல்லாக்கும் உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எந்த வகையில் பில்ட் ஆகிருக்குன்னா கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சியாக, கிராட்டிடியூட் முழு நன்றி விசுவாசத்தோட, அண்ட் லவ் அன்போட இருக்குன்னு. அதே மாதிரி அல்லாஹ்க்கு நீங்கள் இந்த லாங்குவேஜில் தான் சொல்லணும், இல்லை இந்த ஃபார்மேட்டில் தான் சொல்லணும், இந்த ஒரு போயட்ரி மாதிரி தான் சொல்லணுங்கிற மாதிரிலாம் கிடையாது. அல்லாஹ் நம்ம மனசில் ஒரு லாங்குவேஜே இல்லாத ஒரு விஷயத்த கூட நம்ம என்னத்தை சொல்ல வரோங்கிறத அல்லாஹ் புரிஞ்சக்கூடியவராக இருக்காங்க. அதான் இப்னு அரபி சொல்றாரு, the best prayer is not scripted, they are spontaneous outpouring of sincere heart. அந்த ஒரு முழுசா சின்சியரான ஒரு மனசுலேருந்து வெளிவரக்கூடிய அந்த கும்பிடுவர்கள், அந்த வலியை எப்படி வெளிப்படுத்துறோம் அப்படிங்கிறதுல தான் பெஸ்ட் ப்ரேயர் இருக்கு. இது ஸ்கிரிப்டடா ஒரு வார்த்தையை எழுதி வச்சு படிக்கிற மாதிரி கிடையாதுங்கிறத சொல்றாங்க. அந்த நேரத்தில் அந்த விஷயத்துக்காக அல்லாட்ட கண்ண மூடி, சில நேரம் நம்மளுக்கு வார்த்தைகளே வராது, ஜஸ்ட் நம்ம ரொம்ப ஒரு கடுமையான ஒரு நேரத்தில் முழுசா இல்லை கண்ணை மூடிக்கிட்டு அல்லாவை நினைச்சுக்கிட்டு இருந்தாலே அல்லாஹ் அந்த சைலன்ஸா இருக்கிற அந்த வார்த்தையிலேயே அல்லாஹ் உணரக்கூடியவங்களா இருக்காங்க. நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது அல்லாஹ் தெரியக்கூடியவங்களா இருக்காங்க. ஸோ அல்லாஹ்க்கும் நம்மளுக்கும் உள்ள கனெக்ஷனை ரொம்ப அதிகப்படுத்திக்கின்னு தேவைக்கு மட்டும் அல்லாட்ட அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இது வரைக்கும் பார்த்தோம். இன்னும் ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. அது மாதிரி அந்த 3 பாயிண்ட்ல இப்ப ரெண்டாவது பாயிண்ட்ல 5 விஷயங்கள் இருக்கு. அந்த 5 விஷயங்கள் என்னன்னா, ஒரு மீனிங்ஃபுல் பிரேயர், ஒரு கருத்துள்ள வழிபாடு அப்படிங்கிறத பத்தி அவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட், கான்சியஸ் பிரசன்ஸ், ஹுதூர். அதுக்கு என்ன சொல்றாருன்னா, பிஃபோர் யூ ஓபன் யுவர் மவுத் ஆஸ்க் யுவர் செல்ஃப், ஆம் ஐ ட்ரூலி ஹியர்? நான் முழுமையா இங்கே தான் இருக்கேனா? நம்ம அல்லாஹ்கிட்ட வார்த்தைகளை சொல்றதுக்கு முன்னாடி, அல்லாஹ்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டுங்க, நான் முழுமையா இங்கே தான் இருக்கேனா? இல்லை என்னோட கவனம் இந்த ஒரு முக்கியமான ஃபோன் வர வேண்டியது இருக்கு, அந்த ஃபோன் வருதா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா, இல்லை ஏதாச்சும் ஒரு முக்கியமான மெசேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த மெசேஜ் வருதான்? இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த மாதிரி நம்ம கவனம் வேற எங்கேயோ இருந்துகிட்டு நம்ம முழுமையா இங்கே இருக்கமாங்கிறத கொஸ்டினை கேட்டுக்கோங்க. பிரசன்ஸ் மீன்ஸ் புட்டிங் அசைட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். உங்களோட கவன சிதறல்களை அந்தான தூக்கி வைக்கிங்க. யுவர் ஃபோன், யுவர் ஒரிஸ், யுவர் எண்ட்லெஸ் டு டூ லிஸ்ட்.
உங்களோட ஃபோனு இல்லை உங்களோட மற்ற கவலைகள் இல்லை வந்து இன்னும் ஃபியூச்சரில் என்னென்னலாம் செய்யணும்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பற்றின சிந்தனை எல்லாத்தையும் தூக்கி அந்தானே வச்சிருங்க. And become fully aware of that you are standing before the Lord of all words. எல்லா வார்த்தைகளுக்கும் அதிபதியா இருக்கிற எல்லாத்தோட அந்த உயர்ந்த அந்த கடவுளுக்கு முன்னாடி நிக்கிற அப்படிங்கிறத மட்டும் நீங்க கவனத்துல வச்சுக்கங்க. This awareness transforms prayer from repetition into reverence. இந்த ஒரு விஷயம் இப்ப நம்ம 5 வேளை தொழுகையிலையும் நம்ம இந்த இன்டென்ஷனோட போகணும். அது வந்து ஒரு ரிப்பீட்டடாக ஒரு சைக்கிளில் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுவணும். அதை வந்து ஒரு ஃபிசிக்கலாக ஜஸ்ட்டு ப்ரே பண்ணிட்டு எந்திரிச்சு போகிற மாதிரி இல்லாமல் முழு கவனத்தோட முழு மன ஒருமைப்பாட்டோட செய்யணும். When you feel Allah's presence, your words carry weight, your tears carry meaning, and your silence carries peace. நீங்கள் எப்போ அல்லாஹ்க்கு முன்னாடி முழுமையாக இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துட்டீங்களோ அப்பையிலிருந்து உங்கள் வார்த்தைகள் ஒரு நல்ல ஒரு வெயிட்டை சுமந்து செல்லக்கூடியதாக இருக்கும். உங்களோட கண்ணீர் துளிகள் ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். யுவர் சைலன்ஸ் கேரிஸ் பீஸ். நீங்கள் சைலண்டாக இருக்கிறது உங்களுக்குள்ள ஒரு பெரிய அமைதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்தது ஹியூமிலிட்டி அண்ட் சரண்டர். ப்ரேயருக்கு முன்னாடி எந்த நிலையில நம்ம இருக்குனுங்கிறத சூரா 3 வசனம் 159 அல்லாஹ் சொல்றாங்க. Once you make a decision, carry out your plan and trust in God. God loves those who trust him. அதான் முழுமையா அல்லாஹ் கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி நம்ம நடத்தணும்னு நினைச்சாக்கா ஓகே டிசைட் பண்ணியாச்சு அப்படின்னு வரும்போது இது வந்து அந்த சந்தேகத்திலே போகக்கூடாது. இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி ட்ரஸ்ட் அல்லாஹ் கிட்ட வச்சுட்டு நீங்க அல்லாஹ்கிட்ட சரண்டர். இதை வந்து சரியா வந்தாலும் சரி, இதுலேருந்து ஏதாச்சும் வேற தவறா போனா கூட அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு படிப்புனா இதை தான் அல்லாஹ் கொடுப்பாங்க. ஸோ ட்ரஸ்ட் இன் காட். ஒரு விஷயத்த பண்ணும்போது அதான் அந்த சரண்டர் அப்படிங்கிறது தான் உணர்த்தக்கூடியதா இருக்கு இந்த வசனம். அல்லாவோட ஒரு அடியாரா அல்லாஹ் கிட்ட எனக்கு இது நடக்கணும் இப்படி நடக்கணும்னு நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. அல்லாஹ் நடத்தக்கூடிய அல்லாஹ் கிட்ட நம்மளோட ரிக்வெஸ்ட்டை வைக்கிறோம். அல்லாஹ் நீங்க எது நடத்துறீங்களோ அது சரியானது அப்படிங்கிற ஒரு ஹியூமிலிட்டியும் சரண்டரும் நம்மளுக்கு தேவை. அப்புறம் சின்சியர் இன்டென்ஷன், இக்லாஸ். You do not read poetic language or elaborate phrases. சும்மா ஒரு கவிதை தூமா இல்லை அந்த மாதிரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி தான் அல்லாஹ் கிட்ட நீங்க பேசுனீங்கிறது கிடையாது. வாட் மேட்டர்ஸ் மோஸ்ட் இஸ் தட் யுவர் ஹார்ட் இஸ் ஜென்யூன். உங்க மனசு முழுமையா பியூரா இருக்கா அப்படிங்கிறது தான் அல்லாஹ் பார்க்குறாங்க. அல்லாஹ் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் எவ்ரி டியர், எவ்ரி பாஸ், எவ்ரி சைலன்ஸ். ஈவன் when you struggle to find words, he hears the language of your soul. மாஷாஅல்லாஹ். அல்லாஹ் உங்களோட அழுகை வார்த்தை வராம நீங்க பாஸ் பண்றது, எவ்ரி சைலன்ஸ், ஒரு அமைதி இல்ல சில நேரம் எப்படி டிஸ்கிரைப் பண்ணதுன்னே தெரியாது வார்த்தைகள் அல்லாஹ்ட்ட எப்படி சொல்றதுன்னு. அதை அல்லாஹ் அறிஞ்சவங்களா இருக்காங்க. அல்லாஹ் உங்களோட வார்த்தை லாங்குவேஜ மொழியை அல்லாஹ் அறியல, உங்க ஆன்மாவோட மொழியை அல்லாஹ் அறியறாங்க. இதெல்லாம் இந்த வார்த்தைகள் தான் ஒருத்தரும் ஒரு ஞானியா இருந்தவர் சொல்றாருன்னா அவரு எந்த அளவுக்கு குரானை புரிஞ்ச ஒரா இருப்பாரு. ஏன்னா குரான் வசனங்கள் தான் இவரு வார்த்தைகள்ல எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இவர் சொல்றதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எந்த அளவுக்கு அந்த குரானை ஆழ்ந்து புரிஞ்ச ஒருத்தரா இருந்திருப்பாரு. அப்புறம் லிசனிங் அஸ் மச் அஸ் ஸ்பீக்கிங். இதான் ஒரு ரிப்பீட்டடா சொல்றது நிறைய இடத்துல. நீங்க லிசன் பண்ணுங்க, கடவுள் என்ன சொல்ல வராருங்கிறது நீங்க லிசன் பண்ணுங்க, நீங்களே பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. இது நம்ம ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம முழுசா இருக்கும்போது தான் கடவுள் நம்மளோட வார்த்தை, ஏன்னா குரான் வசனம் இருக்குல்ல, கடவுள் உங்களோட வார்த்தைக்கு பதில் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க, உங்களோட பிரார்த்தனைகளுக்கு பதில் அளிக்கிறேன்னு. ஸோ இதை நம்ம கடவுளோட டைரக்டா அல்ல நம்மள்ட்ட பேசுவாங்களாங்கிறது கிடையாது. அப்படி வேணாலும் நடக்கலாம். ஈவன் நம்ம மனசே நம்ம
அல்லாஹ்வோட வார்த்தைகளை ஆட்டோமேட்டிக்காக உணரக்கூடிய தன்மை நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எப்போ நம்ம முழு சின்சியரியோட அந்த இக்லாஸ் கிராட்டிடியூட் அதோட நம்ம போகும்போது. அப்புறம் இன்னொன்று, ப்ரே வித் ஃபெய்த் நாட் டவுட். ஒரு சந்தேகத்தில் ப்ரே பண்ணாதீங்க, நம்பிக்கையோட ப்ரே பண்ணுங்க. Your Lord says, implore me and I will respond to you. Surely those who are too arrogant to worship me will enter Jahannam forcibly. So சூரா 40 வசனம் 60 சொல்றாங்க, நீங்க என்ன இம்ப்ளோர் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். Those who are too arrogant to worship me will enter Jahannam forcibly. யாரு கடவுள்கிட்ட வழிபடுறதுலேருந்து ஆணவத்தோட இருக்கிறாங்களோ, வழிபடுறத பண்ணாம ஆணவத்தோட இருக்காங்களோ, those who are too arrogant to worship me, கடவுள்கிட்ட போய் வணங்குறதையே ஒரு அரகண்டா அதை போகாம இருக்காங்களோ, அவங்கள ஜெகன்னா அதாவது நரகத்துல ஃபோர்சிபிளா இழுத்து செல்லப்படுவாங்க அப்படின்னு இந்த குர்ஆன் வசனம் சொல்லுது. அடுத்தது அப்புறம் பார்ட் 3, மேக்கிங் யுவர் டெய்லி லைஃப் எ கான்வர்சேஷன் வித் அல்லாஹ். நம்மளோட பிராக்டிஸ், நம்மளோட வாழ்க்கை நடைமுறையே அல்லாஹ் கிட்ட நடக்கிற ஒரு கான்வர்சேஷனா பாருங்க அப்படிங்கறத சொல்றாங்க அல்லாஹ். ஏன்னா அப்படின்னு இவர் சொல்றாரு. சூரா 33 வசனம் 41-42, O you who believe, you shall remember God frequently, you shall glorify him day and night. ஓ நம்பிக்கையாளர்களே, நீங்க கடவுளை அதிகமா நினைவு கூறுங்க. You shall glorify him day and night. பகலும் இரவும் பகலும் அல்லாஹ்வை புகழுங்க. அதாவது நம்ம அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரண வார்த்தையா சொல்றத ஒரு தடவை முழுசா மனசை உணர்ந்து சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் growthங்கிறது கிராஜுவலா நடக்கக்கூடியது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாங்கல்ல, நம்பிக்கையாளர்கள் ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்மளோட ஸ்பிரிச்சுவல் growthங்கிறது இன்ஸ்டன்டா பீக்குக்கு போயிடாது, ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தான் நம்ம முன்னேறுவோம். இந்த நம்ம ஏற்கனவே நிறைய தடவை எல்லாருமே உணர்ந்தது தான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச அதே வசனம் திருப்பி நம்ம குர்ஆனை 2வது தடவை படிக்கும் போதோ இல்ல 3வது தடவை படிக்கும் போதும், இப்போ ஒரு தடவையும் இந்த ஒரு வசனம் அதே வசனம் தான், அதே வார்த்தைகள் தான், அதே டெக்ஸ்ட் தான். நம்ம ஒரு தடவை படிக்கும் போது நம்மளுக்கு அதோட அர்த்தம் இன்னும் கொஞ்சம் நல்லா புரியறத இப்ப என்ன பர்சனலா எடுத்துக்கிட்டா என்னால உணர முடியுது. அதே வசனத்தை பல முறை படிச்சிருப்போம், ஆனா சில நேரம் அது படிக்கும் போது அதை பத்தின ஒரு புது வியூ, புது அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு உணரக்கூடியதா இருக்கு. ஸோ எல்லாமே இன்ஸ்டன்டா ஃபுல்லா அறிஞ்சவங்களா ஆயிட முடியாது. ஆனா அதுக்கான முயற்சியை நம்ம செய்யும் போது அல்லாஹ் நம்மள ஸ்டேஜ் பை ஸ்டேஜா அல்லாஹ் கிட்ட நம்மளை உயர்த்திக்கிறாங்க. ஸோ நம்ம அல்லாஹ் சொன்ன விஷயங்களை முழு மனசோட முழு சின்சியாரிட்டியோட செய்யும் போது அல்லாஹ் கிட்ட கேட்கிற துவா மீனிங்ஃபுல்லா மாறுது. அதே நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்றாங்கிறதையும் நம்மளால புரிஞ்சிக்கக்கூடிய அந்த எபிலிட்டியும் நம்மளுக்கு வந்துடும் எப்ப நம்ம லிசன் பண்றதுக்கு ரெடியா இருந்தா. வாக்கிமுஸ் ஸலாத், தொழுகை நல்லாட்டும்.